ஜார்க்கண்டில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற ராகுல் காந்தி 2 மணி நேரத்திற்கும் மேலாக உளங்கூர்தியில் காக்க வைக்கப்பட்டதால் பரபரப்பு. கடை வாடகை தொகைக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பதை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம். தஞ்சை மாவட்ட வணிகர்கள் அறிவிப்பு. சென்னை தாம்பரம் அருகே நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் படப்பிடிப்பு நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்பு. திருச்சி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா, பிள்ளையான், மனோ கணேசன் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் தோல்வி. சபரிமலையில் மண்டல பூசை காலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பம்பையில் கேரள காவல்துறை தலைமை இயக்குனர் ஆலோசனை. திருச்சியில் பிணையில் சிறையிலிருந்து வெளியே வந்த விஷ்ணு என்ற தானி ஓட்டுநரை வெட்டி கொன்றுவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓட்டம். தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் வனப்பகுதியின் அளவை 33 விழுக்காடாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் பொன்முடி தகவல். வேலூர் மற்றும் காட்பாடியை இணைக்கும் தியாகி போலூர் சுப்பிரமணியன் பாலாற்று பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகள் ஆய்வு. காற்று மாசு அதிகரிப்பதால் தலைநகர் டெல்லியில் கட்டுமான பணிகளுக்கு தடை. ஊர்திகளை இயக்கவும் கட்டுப்பாடு.